ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. அன்பு குழந்தையே, இந்த இரவு பொழுதில் எதுக்காக இந்த வராகி அம்மா உன்னை பேச பார்க்க வந்துன்னு தானே யோசிச்சுக்கிட்டு இருக்க? ரொம்ப நாளாக நீ எதிர்பார்த்து கேட்ட ஒரு விஷயத்த நடத்தி கொடுக்காம நான் காலதாமதப்படுத்துறதால உனக்கு என் மேலே வருத்தமும் கோபமும் ஒரு சிறிய மனஸ்தாபமும் இருப்பது எனக்கு தெரியும். அம்மா தாயே, நான் என்ன பாவம் செஞ்சேன்? என்னை எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க? என் வாழ்க்கையில் நல்லதே நடக்காதான் நீ அன்னைக்கு புலம்புனதை கேட்ட பிறகும் நான் சும்மா இருப்பேன்னா நினச்ச? இதோ உன்னுடைய நல்ல செயலுக்காகவும் உன்னுடைய நல்ல குணத்துக்காகவும் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கைக்கு பெருமை தேடி தருவதற்காக தான் இப்போது இந்த இரவு நேரத்தில் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். எல்லாரும் நல்லவங்க நினச்சவங்களும், எல்லாரும் உனக்கு நெருங்கிய உறவாக அவசரத்துக்கு ஓடி வந்து உதவி செய்வாங்கன்னு நினச்சவங்களும் உன்னை ஏமாற்றிட்டு அவங்கவங்க வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உனக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னா யாரும் ஓடி வரலை. ஆனால் எல்லாருக்காகவும் நீ ஓடி ஓடி போய் வேலை செஞ்ச. அதுதானே உன் மனசை போட்டு யோசிக்க வைக்குது. இந்த உலகமே இப்படி தான். தேவைக்காக உன்னை தேடி வந்து உன்னை நல்லா பயன்படுத்திக்கிட்டு தேவை முடிஞ்ச பிறகு உன்னை தூக்கி எறிஞ்சிருவாங்க. அப்புறம் நாளைக்கு உனக்கு தேவைன்னா நீ இருக்கிற பக்கம் கூட யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. இதுதான் இந்த யதார்த்த உலகமாக இருக்குது. கலியுக காலத்து கொடுமையாக இருக்குன்றத நீ புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் என் செல்லமே. இவ்வளவு துன்பமாகவும் துயரமாகவும் சுயநலமாகவும் இருக்கக்கூடிய இந்த மனித உறவுகளுக்கு மத்தியில் வாழ்க்கை எப்படி வாழப்போகிறோன்னு யோசிக்காத. யார் உனக்கு துணையாக இருந்தாலும் இல்லாட்டியும், யார் உனக்கு உதவி செஞ்சாலும் செய்யாட்டியும், உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். நிச்சயமா உன் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய அற்புதம் நிகழத்தான் போகிறது. நீ மகிழ்ச்சியை அடையும்படியும் மனநிறைவு கொள்ளும்படியும் உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுத்துட்றேன் என் செல்லமே. இந்த மனித உறவுகளை எல்லாம் எல்லாருமே அவ்வளவு சுலபமாக ஏமாற்ற அளவுக்கு துணிஞ்சிட்டாங்க. ஆனால் மனசாட்சியையும் காலத்தையும் யாராலும் ஏமாற்ற முடியாது. எந்த ஒரு மனிதன் எப்போ எப்படி வேணும்னாலும் மாறலாம். ஆனால் அவன் மனசாட்சி அவன் செஞ்ச தப்பை அவனுக்கு எடுத்து சொல்லி குத்தி காட்டி அவனை திருத்துவதற்காக முயற்சி செய்யும். ஏன்னா எல்லா மனிதர்களுக்குள்ளும் மனசாட்சியாக இந்த வராகி அம்மா நான் தானே இருக்கேன். வாழ்க்கை நான் எப்படிப்பட்டது, அதை நீ எப்படி வாழணும்னு நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போது மட்டும் நீ அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டினா கண்டிப்பாக இந்த முறை நீ எதையும் தவற விடாமல் சரியாக வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு அற்புதமான விஷயத்தை தான் உன் வாழ்க்கையில் நாளைக்கு நடத்தி கொடுத்து உனக்கு பேரின்பத்தையும் பெரும் மகிழ்ச்சியையும் கொடுப்பதற்காக ஓடி வந்திருக்கேன். இந்த உலகத்தில் அதிர்ஷ்டசாலிக்கும் புத்திசாலிக்கும் ஒரே வித்தியாசம்தான் இருக்குது. அடுத்தவங்க சேர்த்து வச்ச பொருளை வச்சு அடுத்தவங்கெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுற அளவுக்கு வாழ்பவன் அதிர்ஷ்டசாலி. ஆனால் தன் உழைப்பையே நம்பி தன் எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய நீதான் புத்திசாலி. நீ யாரை நம்பியும் இல்லை. உன் சொந்த உழைப்பையும் சுய உழைப்பையும் சுய நம்பிக்கையும் தன்மானத்தையும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய நீ உன்னுடைய எதிர்காலத்தை நீயே தீர்மானித்து உனக்காக நீயே கஷ்டப்பட்டு முன்னேறணும்னு முயற்சி செஞ்சு துடிக்கக்கூடிய நீதான் புத்திசாலி. அதிர்ஷ்டம் யாருக்கு வேணா வரும், ஆனால் அது நிரந்தரமாக தங்காதல்லவா. அதிர்ஷ்டசாலிகள் எப்போதுமே அதே போல் அதிர்ஷ்டசாலிகளாகவே இருக்க மாட்டாங்க. எப்படி பொருள் வந்துச்சோ, எப்படி காசு பணம் வந்துச்சோ, அதே போல் அது ஒரு நாளைக்கு அவங்கள விட்டு போயிடும். ஆனால் உன்னுடைய புத்திசாலித்தனத்தாலும் உன்னுடைய திறமையாலும் நீ சுயமாக சேர்த்து வச்ச எதுவும் உன்னை விட்டு போகாதுங்கிறது தான் உண்மை. இத்தனை நாளாக நீ எதுக்காக கஷ்டப்பட்டன்னு இப்போது உனக்கு புரிகிறதா? அதிர்ஷ்டத்தின் மூலமாக எதையும் உனக்கு சுலபமாக கொடுத்துட்டு சுலபமாக உன்னை விட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் சுயமாக உனக்கு எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுக்கவும் சொல்லி கொடுக்கவும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போது நீயும் உன்னுடைய திறமையை பயன்படுத்தி உன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். நீ எப்போது நினைத்தாலும் உனக்காக ஒளிவந்து உதவி செய்ய இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது உன் மனசில் கவலைகளே வேண்டாம். அத்தனை கவலைகளையும் தூக்கி எறிஞ்சிட்டு என்னை நோக்கி ஓடிவா. உன் கவலைகளை நீயே உனக்குள்ள உருவாக்கிக்கிட்ட. கவலைகள் தானாக உன்னை வந்து சேரவில்லை என் செல்லமே. நீயாவதான் ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்பட ஆரம்பித்த.
அந்த கவலையும், ஆகா இவங்க எப்போவுமே நம்மளையே நினச்சிக்கிட்டு இருக்காங்களேன்னு உன்கிட்டயே நிரந்தரமாக தங்க முயற்சி செய்யுது. அந்த கவலைகளை எல்லாம் இந்த கனப்பொழுதில் களைவதற்காக தான் நான் வந்திருக்கேன். உன் மனசில் இருக்கிற கவலைகளை நீயாகவே தூக்கி எறிஞ்சிட்டு அமைதியாக இரு. உன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் சிறப்பாக செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கிறாய். அப்புறம் என்ன, நீ கேட்ட பலன்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நான் கொடுக்குறேன். எந்த அளவுக்கு உனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்கோ அந்த அளவுக்கு உனக்கான எல்லா செயல்களிலும் நீ வெற்றி பெறுவாய் என் செல்லமே. உன் மனசில் நீ எதை யோசிக்கிறியோ அதன்படி தான் உன்னுடைய உடல் செயல்படும். இந்த பிரபஞ்சமும் அதன்படி தான் இயங்கும். அதனால் எப்போவுமே எனக்கு நல்லதே நடக்கும், என் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்குது, என் மனசு நல்லா சந்தோஷமாக இருக்குன்னு உன்னை பற்றி நல்ல விதமாக நீ யோசி. நீ மனசில் பதிய வைக்கிற ஒவ்வொரு விஷயமும் உன் வாழ்வில் அப்படியே நடக்கும் என்பதை ஒருபோதும் மறக்காதே என் செல்வமே. உன் மனசில் நீ ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழமாக பதிய வைக்கும்போது அது அப்படியே நடக்கும்னு நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கட்டும். எல்லாமே எனக்கு நான் நினச்சது போல் என் வாழ்க்கையில் நல்லபடியாக நடந்து நான் வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னுக்கு வருவேன்ற இந்த எண்ணத்தை ஆணித்தரமாக அழுத்தமாக பதிய வச்சிட்டினா கூடிய விரைவில் உனக்கான மாற்றம் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். நீ நினச்சது போல உன் எண்ணம் போலவே உன் வாழ்க்கையை நான் மாற்றி காட்டிடுவேன். நீ கஷ்டங்களை கண்டு ஒருபோதும் கலங்காதே. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமே உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். கோபம் வரும்போதெல்லாம் வாயை மூடிக்கோ. மனசில் குழப்பம் வரும்போதெல்லாம் கண்டதையும் சிந்திக்காமல் கண்களை மூடிக்கோ. இந்த வராகியம்மா உனக்கான வெற்றியை நிரந்தரமாக உன் கைகளில் கொடுப்பேன். எப்போவுமே யாராவது உனக்கு துணையாக உன் கூடவே இருப்பாங்கன்னு ஒருபோதும் எதிர்பார்க்காதே. இந்த கலியுக காலத்தில் யார் எப்போ உன்னை நோக்கி வருவாங்க, யார் எப்போ உன்கிட்ட சண்டை போட்டுட்டு உன்னை விட்டு பிரிஞ்சு விலகுவாங்க, யார் எந்த சண்டையும் போடாமையே எதுவுமே சொல்லாமல் உன்னை விட்டு பிரிஞ்சு போவாங்கன்றது கூட உறுதியாக சொல்ல முடியாது. ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமான சந்தர்ப்ப சூழ்நிலைகளாலும் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக, அவங்க என்ன செய்கிறோன்றதை அவங்களுக்கே தெரியாமல் செய்யக்கூடியவர்களாக, சூழ்நிலை கைதிகளாக தானே வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. என் அருளால் உன் வாழ்க்கையை இன்று இரவோடு இரவாகவே நான் சரி செஞ்சிடுறேன். உன்னுடைய துன்பமான இந்த காலத்தை எல்லாம் நீ புன்னகையோடும் தளராத நம்பிக்கையோடும் எதிர்கொண்டு வாழ தயாராகு. உன் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளையும் பிரச்சனைகளையும் தகர்த்தெறிந்து உன்னை நான் வெற்றி பெற செய்கிறேன். வாழ்க்கையில் எப்போவுமே ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறதுன்றது நடக்காத காரியம். ஆனால் இந்த வராகி அம்மாவை நம்பி வந்த யாரையும் நான் ஒருபோதும் தோற்க விட மாட்டேன். இத்தனை நாள் வேணும்னா உன் வாழ்க்கை உனக்கு கடினமானதாக, கஷ்டமானதாக, துன்பமானதாக, துயரமானதாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது என்னை நாடி வந்த உன் வாழ்வில் எல்லா துயரங்களும் தீர்ந்து போக போகுது. நீ என்கிட்ட சொன்ன பிரச்சனை பாதினா சொல்லாத பல விஷயங்களை உன் மனசுலையே நினச்சி கவலைப்படுறது நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். நீ வாய் திறந்து வெளியே யார்கிட்டையும் சொல்லவும் முடியாமல், மனசுக்குள்ளே போட்டு மென்று முழுங்கவும் முடியாமல், என்கிட்ட கூட கேட்காம எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நீ அடையிற வழிகளையும் வேதனைகளையும் கண் திறந்து பார்த்ததால தான் அதை காணாமல் போக செய்வதற்காக உன்னை நோக்கி வந்தேன். உன்னுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த வராகி அம்மா என்கிட்ட சொல்லிட்டீனா அதற்கான தீர்வுகளை நான் உடனே கொடுத்துருவேன் என் செல்லமே. இது வரைக்கும் நீ யோசிக்காமல் எடுத்த பல முடிவுகளால் தான் பல முறை நீ துன்பத்தை சந்திச்ச. இனிமேலாவது எந்த விஷயத்தை செஞ்சாலும் நல்லா யோசித்து செய்ய ஆரம்பி. இப்போது உனக்கு கிடைச்ச அனுபவ பாடத்தினால இனி எந்த தவறுகளுக்குள்ளும் நீ மாட்டிக்கொள்ள மாட்டாய். இப்போது நீ அனுபவிக்கும் துன்பத்தையெல்லாம் துரத்தி அடித்து உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டமாக இன்பமயமான சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு அருளப் போகிறேன். நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தினா இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்கும் என் செல்லமே. மனசில் எதையாவது நினச்சி வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்காமல் உன் வேதனைகளையெல்லாம் தீர்த்து வச்சு இந்த வராகி அம்மா மகிழ்ச்சியை தருவேன்னு நம்பு. என்னை நம்பி வந்த என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கை பயணத்தில் இனி எந்த கஷ்டமும் கவலையும் குறைகளும் வராமல் அனைத்தையும் நிறைவாக உனக்கு செஞ்சு கொடுத்து நிம்மதியாக நான் வாழ வைக்கிறேன்.
வாழ்க்கைங்கிற பயணத்தில் உனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவங்கள் கிடைக்கும். அந்த அனுபவ அறிவை எல்லாம் எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்து வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு. தூக்க முடியாத பாரம்னு நினச்சி உன் வாழ்க்கையை நீ பார்த்து நொந்து போகாதே. எந்த விஷயத்தையுமே உன் தலைக்கு மேலே சுமையாக, உன் மனசுக்கு மேலே பாரமாக நான் ஒருபோதும் கொடுக்க மாட்டேன். உன் மனசில் இருக்க பாரத்தை எல்லாம் என் பாதத்தில் இறக்கி வச்சுட்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. நீ எந்த அளவுக்கு வாழ்க்கையை எளிமையாக வாழ பழகிக்கிறியோ அந்த அளவுக்கு உன் துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு குறைஞ்சு போயிடும். ஆடம்பரமாக வாழாமல், அனாவசியமாக செலவு செய்யாமல் எளிமையாக வாழக்கூடிய எல்லா பிள்ளைகளும் எனக்கு பிடிச்ச பிள்ளைகளாக இருப்பாங்க. உன்னை யாரெல்லாம் நிராகரிச்சுட்டு போனாங்களோ அவங்கெல்லாம் மறுபடியும் எத்தனை முறை உன்னை தேடி வந்தாலும் அவங்கள உன் கூட சேர்த்துக்காத. ஏன்னா முதல் முறையே உன்னை புரிஞ்சுக்காமல் உன்னை விட்டு விலகி போனவங்க மறுபடியும் என்னதான் உன்னை தேடி வந்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில், ஏதாவது ஒரு காலகட்டத்தில் மறுபடியும் உன்கிட்ட சண்டை போட்டு உன்னை நிராகரிச்சுட்டு போக தான் செய்வாங்க. அதனால் எந்த நிராகரிப்புகளையும் கண்டு வருத்தப்படவும் வேணாம். யார் உன்னை விட்டு போனாலும் அவங்க பின்னால் கெஞ்சி கேட்டு போகவும் வேண்டாம். வர்றவங்கள ஏற்றுக்கோ, போகிறவங்கள அப்படியே விட்டுவிடு என் செல்லமே. நீ என்கிட்ட வந்து அந்த வானத்தை போல எனக்கு பெருசாக இன்பமயமான வாழ்க்கையை கொடுங்கன்னு கேட்கல. கோடி கோடியாக எனக்கு சொத்து சுகத்தை கொடுங்க, காசு பணத்தை கொடுங்கன்னு கேட்கல. ஆயிரக்கணக்கில் 1000 சவரனுக்கு எனக்கு நகை கொடுங்கன்னு, ஆடம்பர பங்களா கொடுங்கன்னு, வசதி கொடுங்கன்னு நீ என்கிட்ட கேட்கல. சின்ன சின்ன நட்சத்திரம் போல அழகான குடும்பத்தோட நிம்மதியாக சந்தோஷமாக இன்பமயமாய் வாழ்க்கையை வாழணும்னு தானே என்கிட்ட கேட்டேன். இந்த அளவுக்கு உன்னுடைய சாதாரணமான வேண்டுதலையும் விருப்பத்தையும் கூட இந்த வராகியம்மா நிறைவேற்றி கொடுக்காம விட்டுட மாட்டேன். நிச்சயமா நீ என்கிட்ட கேட்டதை விட சிறப்பாக உன் வாழ்க்கையை அழகாக மாற்றி அனைத்துமே உனக்கு கிடைக்கும்படி நான் செய்வேன். என் அன்பு பிள்ளையான நீ கேட்டதை விட மிக பெரிய அளவில் பிரம்மாண்டமாக உன் வாழ்க்கையை நான் உனக்கு கொடுப்பேன் என் செல்லமே. வாழ்க்கையை பற்றிய உண்மையை நீ தெரிஞ்சுக்கோ. எப்போவுமே நீ வேணும் வேணும்னு கேட்டினா அது உனக்கு கிடைக்காது. ஆனால் வேணாம்னு சொன்னினா அது உடனே உன்னை நோக்கி வந்து சேரும். ஆனால் நீ நினைக்கிறது உண்மையாக இருக்கணும். வேணும்னு எந்த அளவு முழு மனசோட ஒரு விஷயத்தை கேட்பியோ அதே போல் வேணவே வேணாம்னு ரொம்ப இயல்பாக முழு மனசோட 100% உண்மையாக நீ சொல்லும்போது தான் நீ வேணான்னு சொன்னது உன் கைகளில் வந்து சேரும். இப்போ புரியுதா? ஆடம்பரத்துக்கு ஏங்காமல் அது வேணும் இது வேணும்னு கேட்காம நீ எளிமையாக வாழ்க்கையை வாழ்ந்தாலே எல்லா சொத்து சுகங்களையும் நான் உனக்கு அள்ளி கொடுத்துருவேன். என்ன ஒன்று, போதுங்கிற அந்த மனசு வேணும். போதும் என்ற மனசும் இதுவே திருப்தின்ற அந்த மனநிறைவும் உனக்குள்ளே இருந்தால் நீ கேட்டதை விட சிறப்பாக கோடி கோடியாக உன் கைகளில் வந்து சேரும். உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்றதை மட்டும் ரொம்ப நிதானமாக கவனித்து பார்த்தீன்னா நான் சொல்கிறது உண்மை என்பது உனக்கு புரிய வரும். எந்த விஷயத்தையுமே அலட்சியமாக நினச்சினா வாழ்க்கையே ரொம்ப அவமரியாதைக்குரியதாக மாறிவிடும். அலட்சியமாக வாழ்கிற வாழ்க்கையை வாழ்கிறத விட சும்மாவே இருக்கலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப கவனமாக நீ பார்க்கும்போது தான் உனக்கு தெளிவு உண்டாகும். அந்த தெளிவின் மூலமாக உன் வாழ்க்கையில் உன்னால் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும் என் செல்லமே. உன்னை அழிப்பதற்கும் கெடுப்பதற்கும் எத்தனை பேர் வந்தாலும் அதே இடத்துல உனக்காக இந்த வராகி அம்மா நான் வந்து நிற்பேன். எந்த விதத்திலும் எந்த சூழ்நிலையிலையும் உன்னை நிலைகுலைய விடமாட்டேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து என் கரங்கள் கொண்டு உன்னை காப்பாற்றுவேன். அப்படிதான் இப்போதும் தோல்வியை சந்திக்கிற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய உன்னை காப்பாற்றி உனக்கான வெற்றியை கொடுப்பதற்காக அற்புதம் நிகழ்த்த போகிறேன். இரவோடு இரவாகவே அந்த அற்புதத்தை நிகழ்த்தி நாளை விடியலை உனக்கான மகிழ்ச்சிக்குரிய சந்தோஷமான நாளாக நான் விடிய வைக்கிறேன் செல்லமே. உன் மனசில் எப்போதுமே நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும். நான் உனக்கு ஆறுதல் சொல்லி நீ நம்பின விஷயங்களை எல்லாம் அழகாக உனக்கு நடத்தி முடிச்சிருவேன். உன் ஆள் மனசில் நான் கொடுத்த நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டு உன் பாரத்தையெல்லாம் ஏன் மேலே போட்டுடு. இனி எல்லாமே உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் குறைந்து மறைந்து காணாமல் போய்விடும். இந்த வராகி அம்மா மேலே உனக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா நீ என் வார்த்தையை நம்பணும். நான் சொன்னது போல
உனக்கு எல்லா சந்தோஷங்களையும் சகல செல்வங்களையும் சொத்து சுகங்களையும் கூட உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுப்பேன். நீ என் மனசுக்குள்ளே இருக்க, நான் உன் மனசுக்குள்ளே இருக்கிறேன். அப்படி நீ எனக்குள்ளும் நான் உனக்குள்ளும் இருக்கும்போது நிச்சயம் எல்லாமே நல்லதாகத்தானே நடக்கும். இதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேணாம். கடந்த காலத்தை பற்றியோ இப்போது இந்த தற்போதைய நிலைமையை பற்றியோ கவலைப்படாமல் எல்லாமே சரியாயிடும்னு முழுசாக என்னை நம்பு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து எல்லா விஷயங்களையும் நல்லபடியாகவே நடத்தி கொடுப்பேன்.